சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு லாட்டரியோட பேர். சோ அவர் அரசியல் கட்சியே ஒரு லாட்டரி போல தான். அடிச்சா லக்கு, ஒரு கேம்பிளிங் தான் வருது. சோ லாட்டரிங்கிறது வந்து ஏற்கனவே விஜய் கூட நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு பவுனுக்கு எவ்வளவு விலை, ஒரு பவுன் விலை எவ்வளவுன்னு கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு பவுன் அள்ளி வீசுறாரு. நீ 1000 2000 அப்புறம் 2500 அப்படிங்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து வாய்க்கு வந்த வாக்குறுதி அடிச்சு விட்டுருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அவரு வந்து முழு பேருந்துகளுமே இலவசமா பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பல்வேறு இலவச திட்டங்களை அறிவிக்கிறாரு. புதுக்கட்சி தொடங்குவதும் இலவசத்தை தமிழக மக்களை திணிக்கிறது எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் வந்து சர்க்கார்னு படம் நடிச்சிருந்தாரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக கொடுத்த மிக்சி கிரைண்ட்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரிலாம் சீன் வச்சுருந்துருப்பாரு. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துட்டாரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கிற பேரில் அறிவிச்சிருக்கு. சூப்பர் சிக்ஸ் தானே? சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டரியோட பேர். ஸோ லாட்டரிங்கிறது வந்து ஏற்கனவே விஜய் கூட நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவர் அறிவிச்ச திட்டமும் சூப்பர் சிக்ஸ் லாட்டரிங்கிற பேரெல்லாம் அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் அரசியல் கட்சியே ஒரு லாட்டரி போல தான். அடிச்சா லக்கு, ஒரு கேம்பிளிங் தான் வருது. ஸோ கேம்பிளிங் மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குளோரிஃபைட் ஃபேன் கிளப், ஒரு ரசிகர் மன்றத்தை இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி போல் பக்குவம் இல்லாமல் இதை விட பெரிய ஜாம்பவாங்கள்லாம் இருந்திருக்காங்க. புரட்சிக்கு தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்திருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, திரு அஜித்குமார் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் கூட அந்த ரசிகர் பட்டாளத்தை சரியான முறையிலே ஒழுக்கப்படுத்தி ஒரு கட்சி நிகழ்ச்சியில கூட மக்களை ஒழுக்கப்படுத்தி அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு இயக்கம் தமிழகத்தோட பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யும்? ஒரு சின்ன ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க ஒரு மீட்டிங்க்கு. அந்த ரசிகரை கண்டித்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு தலைவர் எப்படி வந்து நாளைக்கு மக்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலையும் இன்னைக்கு வந்து இருக்கு. அந்த ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன குழந்தைய வந்து தூக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை கீழே கடந்து மிதிச்சிட்டு மேலே போறாங்க. ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை. ஸோ அப்படி வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு வந்து அள்ளி வீசுறாரு. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க உட்காந்து. ஆனால் ஒரு பவுன் அப்படிங்கிற ஒரு பவுனுக்கு எவ்வளவு விலை, ஒரு பவுன் விலை எவ்வளவுன்னு கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு பவுன் அள்ளி வீசுறாரு. இப்போ நீ 1000 2000 அப்புறம் 2500 அப்படிங்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து வாய்க்கு வந்த வாக்குறுதி அடிச்சு விட்டுருக்காரு. ஸோ ஒருத்தங்க வந்து ஜெயிக்க முடியாத முடிவாயிருச்சுன்னா என்ன வேணா சொல்லலாம். அந்த விதத்திலே இன்னைக்கு ஒரு ரெலவன்ஸுக்காக, குறிப்பாக அவர் மீது இருக்கக்கூடிய கரையை போக்குவதற்காக அன்னைக்கு வந்து மீடியா டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக பேசியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் சீரியஸா பேசினாரான்னு தெரியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.